அமெரிக்கன் கவர்மெண்ட் நாங்கள் பப்ளிக் சைடில் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்க போகிறோம்னு சொல்லி பேட்ச் இப்போதைக்கு ஏகப்பட்ட யூஎஃப்ஓ வீடியோஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 200 வீடியோஸ் அண்ட் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கேன். இதை தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ் அவங்க வந்து பிரித்து மேய்ச்சிட்டு இருக்காங்களாம். அது எல்லாத்தையுமே அடுத்த வரும் வாரங்களில் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லப்பட்டிருக்கேன். இப்படி அவங்க ரிலீஸ் பண்ண எல்லா வீடியோஸுமே உண்மையிலேயே ஏலியன்ஸ்க்கான ஆதாரங்களா இல்லை நம்மளே ஏமாத்த ட்ரை பண்ணுறாங்களா? திஸ் இஸ் அன்சைன்ட் யூஎஃப்ஓ ஆதாரங்கள். இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா war.gov/UFO போட்டிங்கன்னா உங்களாலுமே இந்த வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ண எல்லா ஃபைல்ஸுமே உட்காந்து பார்க்க முடியும். அண்ட் சில PDF ஃபைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போலோ மிஷன்ஸில் அஸ்ட்ரோனட்ஸ் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டது அண்ட் ஃபர்ஸ்ட் லான்ச் அப்போ இந்த பக்கம் அஸ்ட்ரோனட் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் தெளிவாக இருக்கும். ஸோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. முக்கியமாக NASA 1965 வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் லான்ச் நடக்கும்போது ரிலீஸ் ஆன அந்த பூஸ்டரை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய அஸ்ட்ரோனட்ஸ் அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்டர்ஸை தாண்டிலும் எங்கள் கண்ணுக்கு ஏதோ ஒரு போகி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டிங் கிளிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. Gemini Control here again. Earlier in the flight, you'll recall at the start of the second revolution, we had a reference to several objects that the crew spotted. This was in the area of Antigua. Gemini Control here again. The reference in that conversation to the third unidentified object, of course, or the third object was the bogey. There were several references to the bogey. This is the unidentified object in addition to particles which appear to be headed in a polar orbit, you heard Frank Borman say, plus Jim Lovell discussing the booster. It was Borman who reported sighting the bogey. This is Gemini Control Houston at 4 hours, 24 minutes into the flight. ஸோ இந்த ரெக்கார்டிங் அப்போதைக்கு 1965 நாசா கிட்ட இருந்திருக்கு தான் செய்யுது. பட் இப்போ தான் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கேன். 1965 பெரிய ட்ரோன் டெக்னாலஜின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த வகையில் இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போகியை பார்த்து தான் சொல்கிறாங்க. போகினா லைக் எதிரியோட அந்த மிசைல்ஸ் இல்லை எதிரி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் வானத்தில் பறந்துட்டுச்சுன்னா அந்த போகின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த ஆஸ்ட்ரோனட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அந்த சொந்த ராக்கெட் சிப்பை காட்டிலும் எக்ஸ்ட்ராவாக இது போகி மாதிரி இருக்குது, இது எங்கள் கண்ணுக்கு தெரியாத எங்களுக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாசிபிளி நிறைய பேர் அது வெதர் பலூனாக இருக்குங்களாங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டதாலும் அங்கே இருக்க 2 பேருமே ஆஸ்ட்ரோனாட்ஸ் அண்ட் இந்த சமயத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக வெதர் பலூன் எது எதிரி நாட்டோட உளவு பார்க்கக்கூடிய ஏதாவது ட்ரோன்ஸ் இதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் 1965 ட்ரோன் டெக்னாலஜியுமே பெருசாக அந்த அளவுக்கு வளரல. ஸோ இவங்க பார்த்தது பாசிபிளி ஏதாவது ஒரு கிளிமரா லென்ஸ் ஃபிளரா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணப்பட்டாலும் இது ஒரு முக்கியமான டிரான்ஸ்கிரிப்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருக்க காரணத்தினால பாசிபிளி இவங்க பார்த்த ஒரு விஷயம் இவங்களுக்கே புரியாத ஒரு விஷயமா இருந்திருக்கக்கூடும். பாசிபிளி இவங்க அவங்களுடைய பூஸ்டர்ஸே பார்த்து போகிங்கிற மாதிரி கூட நினைச்சிருக்கலாங்கிற மாதிரி பேசுறாங்க. பட் இவங்க போன அந்த சொந்த ராக்கெட் சொந்த பூஸ்டர்ஸுக்கும் இந்த வித்தியாசமான பொருளுக்கும் அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியாம இது இருக்கும். இந்த இடத்துல அவங்க போகின்னு சொன்னது என்னன்னு தெரியல. அது வீடியோவாகவும் எடுக்கப்படலை. ஜஸ்ட் இது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்காக மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க அந்த காரணத்தினால இந்த யூஎஃப்ஓங்கிற தான் நம்ம ஏற்றுக்கணும். பட் நிறைய பேர் யூஎஃப்ஓனாலே அது ஏலியன் தான் நினச்சிக்கிறீங்க. யூஎஃப்ஓங்கிறது அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். அது பேர்லேயே இருக்கு அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். என்னன்னே தெரியாத ஒரு பறக்கும் பொருள். பறக்கும் தட்டு கிடையாது, ஏலியன் பொருள் கிடையாது. என்னன்னே தெரியாத ஒரு பறக்கும் பொருளை தான் அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க யூஎஃப்ஓ. அதாவது நீங்கள் இதை பேசிட்டு இருக்கீங்களா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க அந்த சமயத்தில் நான் தெரியாதரமாக ஒரு கல்லை விட்டு எறிகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல் நீங்கள் எடுக்கிற அந்த ஃபோட்டோக்கெலாம் வந்துருது. அந்த சமயத்தில் நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது என்ன நம்ம பார்க்கும்போது இல்லாத ஒரு பொருள் இப்போ திடீர்னு வந்திருக்கு, திடீர்னு ஒரு பொருள் வானத்தில் பறந்து போச்சு, அது ஏலியன் தான் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் கல்லை விட்டு எரிஞ்சிருக்கேன், எனக்கு மட்டும் தான் அது கல்லுன்னு தெரியும். பட் உங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், எனக்கு அது ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸை தவிர்த்து யூஎஃப்ஓனாலே அது ஏலியனுங்கிற அர்த்தம் கிடையாது. அண்ட் ஆல்சோ இவங்க ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ஃபைல்ஸில் நிறைய யூஏபி அந்த வார்த்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஏபினா அன்ஐடென்டிஃபைடு ஏரியல் ஃபினாமினான் இல்லைனா அனாமலஸ் ஃபினாமினான்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு தெரிஞ்ச இல்லை தெரியாத ஒரு பொருளால் ஏற்படக்கூடிய மாற்றம். ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் சிஸ்டமே எடுத்துக்கலாமே. ஸோ வெதரில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக ஒரு சேஞ்சை கொண்டு வரும். ஸோ அந்த வகையில் திடீர்னு ஒரு புகை கிளம்பிச்சுன்னா அந்த புகைக்கு காரணம் ஏலியன் சொல்லுவோமா? இல்லை, அது வெதர் கெமிக்கல் வளிமண்டலத்தில் நடந்த ஒரு மாற்றத்தால் ஏற்படக்கூடிய சேஞ்ச் தான். இந்த சேஞ்சை அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினாமினான்னு சொல்லுவாங்க. அதிகமாக நடக்கக்கூடிய இந்த யூஏபிஸை வளிமண்டல மாற்றங்கள் இல்லைனா வெதர் சேஞ்சஸை வச்சு ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ணிடலாம். பட் சில விஷயங்களை நம்மளால் எப்படி இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது தெளிவாக தெரியுற வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல அந்த நாசா ஆஸ்ட்ரோனட்ஸ் 2 பேருமே பேசிக்கிட்ட ஒரு விஷயம். அவங்க என்ன பார்த்தாங்க, என்ன மாதிரி அந்த பொருள் இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க பார்த்ததை மட்டும் பேசியிருக்காங்க. அதை வச்சு அது அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்டாக தான் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியும். பட் என்ன பார்த்தாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் அதை டிஸ்கஸ் பண்ணி இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதை தாண்டி ஏகப்பட்ட வீடியோஸுங்கிறத பற்றி நான் ரிலீஸ் ஆயிருக்கேன். முக்கியமாக இந்த நிறைய காற்றாலைகளுக்கு நடுவில்
வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஏதோ வெள்ளை கலர் டாட் போல ஒன்று அங்கங்கே பறந்துட்டு இருக்கதை உங்களால் நோட் பண்ண முடியும். ஸோ இது திடீர்னு அங்கங்கே பறந்து போய் முன்ன பின்ன வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்துட்டு இருக்கேன். அதோடைய வேகம்ங்கிறது திடீர்னு அதிகமாகுது, குறையுது, திடீர்னு அதோடைய சேஞ்சஸ், அதோடைய பாதைகளுமே பார்த்தீங்கன்னா மாற்றி திரும்புற அந்த சமயத்தில் இது கண்டிப்பாக ஒரு UFO தான். பட் என்ன மாதிரின்னு சொல்லி இது வரைக்கும் தெளிவாக நம்மளால ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியல. ஐ மீன் நம்ம ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுட்டேஜை மட்டும் தான் பார்க்குறோம். இந்த ஃபுட்டேஜ் எடுத்தது மிலிட்டரி அவங்களுடைய ஹை கிரேட் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அண்ட் இதை கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்களாலே முடியல. ஸோ அவங்களாலே இது என்னங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல, ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியல. ஸோ நம்மளால வெறும் யூகத்தை மட்டும் தான் கொண்டு வர முடியும். ஸோ இதோட வேகத்தையும் அங்கங்கே அது அலையிறதே வச்சு பார்க்கும்போது பாசிபிளி ஒரு வெதர் பலூனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ஹை விண்மில் பக்கத்தில் இந்த பக்கம் நிறைய காற்று அடிக்க தானே செய்யும். அதில் ஒரு வெதர் பலூன் பாசிபிளி பார்த்து தருமாறி போய் அந்த இடத்துல இந்த காற்றின் மூலியமாக அலக்களிக்கப்படலாம். அதை தான் நம்ம பார்க்குறோம் போல எனக்கு தோணுது. மேபி ஒரு வெதர் பலூனாக இருக்கலாம். பட் என்னன்னு அகெயின் நம்மளுக்கு தெளிவாக தெரியலங்க, சொல்லவும் முடியல. இங்கே ஒரு 2 டாட் அதிவேகமாக போயிட்டுருக்கு, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறத பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. மொலைக்கு அந்த ஜெட்டோட பின்பக்கம் தான், ஜெட்டோட எக்ஸாஸ்ட்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க போல. அதுக்கேற்ற மாதிரி பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்ட்ரெயிலுங்கிறது விடப்படுது. அதாவது அந்த ஜெட்டோட புகையால் விடப்படக்கூடிய ஒரு பாதை தான். ஸோ அதையுமே தெளிவாக பார்க்க முடியுற சமயத்தில் இது அன்ஐடென்டிஃபைடு அண்ட் ஃபீல் ஆகல. மொலைக்கு பார்க்கும்போதே தெரியுது ஒரு ஜெட் போல தான் இருக்கணும். ஏதோ ஒரு நம்ம மனுஷங்க உருவாகின ஒரு போல தான் அது வந்து ஃபீல் ஆகுது. UFO மாதிரி எனக்கு தெரியல, மேபி ஒரு ட்ரோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரியே இன்னொரு வீடியோ இது. ஸோ இதில் ஒரு குட்டி வெள்ளை புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் அலையிறத உங்களால் நோட் பண்ண முடியும். ஸோ இது முன்ன பின்ன பேக் ஃபோர்த்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்துலையுமே டக்குன்னு திரும்பிட்டு இருக்கு. ஸோ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் அது இஷ்டத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. இதையுமே நோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பட் அகைன் இதையும் டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு என்னமோ வெதர் பலூன் எஃபெக்டை தான் கிரியேட் பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் இந்த UFO வீடியோஸை நீங்கள் வெதர் பலூன் நினச்சி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஒரு வேளை இருக்குமோங்கிற தாட் அது கொடுத்துரும். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு எப்படி? இந்த இடத்துல காற்றுல ஏதோ ஒரு பொருள் பறக்கிறத அவங்க நோட் பண்ணி அப்படியே ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதில் ஒரு பொருள் அப்படியே நின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலையாக பறந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு துணி மாதிரி பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கு. அகைன் வெதர் பலூனுங்கிறது கம்ப்ளீட் பிளாஸ்டிக் இல்லைனா ஃபைபரால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் அது வானத்திலே வெடிக்கும் போது இந்த மாதிரி காற்றுலேயே அலையாக பறந்து கீழே இறங்குறது நேச்சுரலான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி பல வெதர் பலூன்ஸ் வெடிச்சு செதுட்டி இருக்கு வானத்திலேயே. அதே மாதிரி லான்ச் பண்ணக்கூடிய அந்த ராக்கெட் மேலே இருக்கக்கூடிய அந்த பெயிண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் உறிஞ்சி இந்த மாதிரி லைக் ஒரு அள வடிவத்தில் கீழே வந்து விழுந்திருக்கு, பல இடங்களில் விழுந்திருக்கு. ஸோ இது அதில் ஒரு பொருளாக இருக்க சான்சஸ் அதிகம். அகெயின் எதுக்குமே நம்மளுக்கு என்ன அது பொருள்னு சொல்லி தெளிவாக தெரியாது. ஜஸ்ட் நான் என்ன யோசிக்கிறேனோ அதை மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ மேபி இது ராக்கெட்டோட பெயிண்டாக இருக்கலாம். அப்படி இல்லைனா அகெயின் வெதர் பலூன் ஏதாவது வெடிச்சு சதுரி அதோடைய மிச்ச மீதி தரையை நோக்கி பறந்து வந்துட்டு இருக்கலாம். அதை தான் நம்ம பார்க்குறோம். நம்புறேன் இந்த இடத்துல கடலோட மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கேன். என்ன வரைக்கும் தெரியல. பட் ஒரு வெள்ளக்கலை புள்ளியாக தான் திரும்ப ஃபீல் ஆகுது. பட் அதிவேகத்தில் பறந்துட்டு இருக்கேன். UFOவா இல்லாமல் இது வெதர் சிஸ்டமெல்லாம் நடந்த ஒரு சின்ன மாற்றத்தால் ஏற்பட்ட ஒரு குட்டி க்ளவுடாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ கடல் மட்டத்தில் இது UAPயாக இருக்கலாங்கிற மாதிரி பேசப்படுது. சில சமயங்களில் இந்த வார்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க, கடலை பயணம் செய்யக்கூடியவங்க ஒரு வித்தியாசமான பில் ஷேப் இல்லைனா இந்த டிக்டாக் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நாங்கள் அடிக்கடி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னு இது வரைக்கும் எங்கேயுமே ஒழுங்காக டிஸ்கஸ் பண்ணப்படல. அதை UFOஸ்ங்கிற மாதிரி தான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் ப்ளூ புக்குங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. UFO பற்றின இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே அந்த ப்ராஜெக்ட் ப்ளூ புக் கீழே தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி பில் ஷேப்பில் இல்லைனா டிக்டாக் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த UFOஸை அடிக்கடி கடலில் இருக்க பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது கடலில் நடக்கக்கூடிய ஒரு காமன் ஃபினாமினா இருக்கலாம் போல. நம்மளுக்கு தான் அதை பற்றி இன்னும் தெரியலங்கிற மாதிரி நிறைய வெதர் சயின்டிஸ்ட் எல்லாமே இதை வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நிறைய இந்த கடலில் போகக்கூடியவங்க, கடலில் பிரயாணிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பில் ஷேப்பில் ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருளை அடிக்கடி பார்க்குறதுன்னா அந்த வகையில் இது நேச்சுரலாகவே தோணக்கூடிய ஒரு வித்தியாசமான இது வரைக்கும் மனிதர்கள் ஒழுங்காக கண்டுபிடிக்காத இல்லை ஒழுங்காக புரிந்து கொள்ளாத ஒரு ஃபினாமினா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கடல் டிராவல் பண்ணக்கூடிய, சீ டிராவல் பண்ணக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த வீடியோஸில் முக்கால்வாசி இப்படி தான் இருக்குது. கடல் மட்டத்துக்கு மேலே ஏதோ ஒரு வெள்ளை கலர் புள்ளி போல இல்லை வெள்ளை கலர் அந்த மாத்திரை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள் நகர்ந்து போகிறத நோட் பண்ணியிருக்காங்க. சில வீடியோஸை பார்த்தா நான் முன்னாடி சொன்ன அந்த வெதர் பலூன்ஸ் போல தான் தெரியுது. ஐ மீன் அந்த பலூனும் கீழே தொங்குகிற அந்த கயிறையுமே உங்களால் தெளிவாக நோட் பண்ண முடியும். பட் சில வீடியோஸில் வெறும் அந்த பில் ஷேப் மாதிரி இருக்க அந்த காரணத்தினால எல்லாத்தையுமே நம்ம வெதர் பலூன் கேட்டகரிஸ்க்குள்ள கொண்டு வர முடியாது. இந்த வெதர் பலூன் எக்ஸ்பிளனேஷன் எல்லா வீடியோவுக்கும் பொறுத்தது. சில வீடியோஸ்க்கு அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா UAPs போல அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினாமினன் போல தான் இருக்கு. அந்த காரணத்தினால இதுக்கான தெளிவான எக்ஸ்பிளனேஷன் அந்த புரிதல் வந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சில சமயங்களில் சின்ன சின்ன வெளிச்சம் மாதிரியான அந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா வானத்தில் வெதர் பலூனுக்கு பக்கத்தையே நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அந்த ரெக்கார்டிங்ஸ் இன்னைக்கு நேற்று இல்லைங்க, 1960s 70s அந்த காலகட்டத்திலேருந்து இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் அந்த மாதிரி வெதர் பலூன்ஸை வானத்தில் லான்ச் பண்ணிட்டு அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோப் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்களாம். அந்த டெலிஸ்கோப் பக்கத்தில் அந்த வெதர் பலூன்ஸை சுற்றி இந்த மாதிரி அடிக்கடி இந்த சின்ன சின்ன வெளிச்சங்கள் பார்த்தீங்கன்னா தென்பட்டு போகுமாம். சில சமயங்கள் அது 1 இருக்கும், 2 இருக்கும், 3-4 வெளிச்சங்கள் கூட வானத்தில் வட்டம் அடிச்சு இந்த வெதர் பலூன்ஸை சுற்றி பார்த்துட்டு திடீர்னு பறந்து போயிடுவாங்க. இதை ஆக்சுவலாக அந்த சமயத்தில் நம்ம கிட்ட ஹை ரெக்கார்டிங் கேமரா எதுவுமே இல்லாத காரணத்தினால ஜஸ்ட் டெலிஸ்கோப்பை வச்சு மட்டுமே பல பேர் நோட் பண்ணியிருக்காங்க. வெதர் பலூன்ஸை ஏவி விட்டுட்டு பக்கத்திலே பார்க்கும்போது இந்த மாதிரி அடிக்கடி இந்த வெளிச்சங்கள் வந்துட்டு போகுமாம். அந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை தான் இங்கே பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன மாதிரியான காரணத்தினால உருவாகுதுன்னு தெரியல. பட் பல பேர் 1960s 50s
90s அந்த காலகட்டங்களில் வெதர் பலூன்ஸை ஏவி விட்டுட்டு இந்த வெளிச்சத்தை பார்க்கறதுக்காகவே வந்து நிற்பாங்களாம். அதுக்கான ரெக்கார்டிங்ஸ் ப்ரூஃப் முதற்கொண்டு அந்த காலத்துலேருந்தே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. எங்கேயுமே சில வெளிச்சங்கள் அதே போல தென்படுது. திடீர்னு வருது, திடீர்னு மாயமா மாறுது. இந்த வெளிச்சமும் பார்க்கறதுக்கு அது போல தாங்க இருக்கு. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வெள்ளக்கரர் வெளிச்சம் அப்படியே ஒரு ஷிப்பை கடந்து போகிறத நோட் பண்ண முடியும். பட் போகும்போது அது ஒரு விதமான ட்ரெயிலையுமே விட்டு தான் போகுது. நான் இந்த பக்கம் போகிறேன்னு சொல்லக்கூடிய அந்த கான் ட்ரெயில், அந்த பின்னாடி இருக்கக்கூடிய காற்றே வேப்பராக்கி தான் போகுது. பட் அந்த கப்பலோட வேகத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. சவுண்ட் பேரியரை பார்த்தீங்கன்னா அது உடைக்கிற மாதிரி தெரியல. ஸோ சவுண்டோட வேகமாக போகல. இதனால தான் கடல் பிரயாணங்கள் அப்போ நிறைய பேரால் இது ஈஸியாக நோட் பண்ணவும் முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பல பேர் இதை பார்த்துருக்காங்களாம். ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த வீடியோஸ்லேயே பெரிய சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு வீடியோ இதுதான். லைக் ஒரு ஆறுக்கோண நட்சத்திரம் மாதிரியான ஒரு வெளிச்சம் நகர்ந்துகிட்டு இருக்க மாதிரியும் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் அப்படியே மூவ் ஆகுறதையுமே உங்களை நோட் பண்ண முடியும். இன்ஃப்ராரெட் கேமராவில் இதை வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னு சுத்தமாக தெரியல. பட் அது ஸ்டார் மாதிரியான வெளிச்சத்தை வெளிப்படுத்துது. மேபி அது வந்து இந்த கேமரா ஏற்படுத்தக்கூடிய லென்ஸ் ஃபிளராக இருக்கலாங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரையலுமே ஃபார்ம் ஆகுது. அது பின்னாடி அது நகர்ற அந்த பாதையை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ராக் பண்ண முடியுது. கேமரா நகர்தா இல்லை இதுவே நகர்தான் தான் நம்மளுக்கு தெரியல. ஸோ இது இப்படி பார்க்கும்போது அதுவே நகர்ற மாதிரி தெரிஞ்சாலும் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த மேகங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கேமரா தான் அங்கெங்கேயும் நகர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எப்படி பார்த்தாலும் பின்னாடி ஒரு ட்ரையல் ஃபார்ம் ஆகி இருக்க தான் செய்யுது. ஸோ இது ஐஆர் கேமராவாக இருக்க அந்த சமயத்தில் வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ட்ரையலுங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் பேக்ரவுண்ட் வெப்பத்தை விட இந்த இடத்துல அந்த ட்ரையல் ஏற்படுத்தக்கூடிய வெப்பங்கிறது அதிகமாக தான் இருக்கு. மேபி லைக் ஏதாவது இன்ஜின் மாதிரி அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒன்னே இது மனுஷன் உருவாக்குன ஒரு பொருளாக இருக்கணும். அப்படி இல்லைனா யூஎஃப்ஓவாக இருக்க சான்சஸ் அதிகம். அது என்னங்கிறது தெளிவாக தெரியலங்க. சில பேர் வெள்ளி கிரகத்தை அந்த வீனஸை தான் ஆக்சுவலாக ஐஆர் கேமராவில் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. ஏன்னா நீங்க சூரியனை இந்த மாதிரி ஐஆர் கேமரா எடுக்கும்போது இதே மாதிரி ஒரு வெளிச்சத்தை தான் வெளிப்படுத்தும். அண்ட் நீங்க அந்த கேமராவை நகர்த்தினீங்கன்னா வானத்தை ஒரு சின்ன ட்ரெயிலையும் அது ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் இங்கேயுமே நடந்திருக்கு. பட் சூரியனுக்கு பதிலாக வீனஸ் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கனால தான் இப்படி ஒரு விஷயம் அவங்க கிரியேட் ஆகி இருக்குங்க மாதிரி சில எக்ஸ்பர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இது அன்ஐடென்டிஃபைடாக தான் இருக்கு. இது என்னன்னே நம்மளுக்கு தெரியல இப்போ வரைக்குமே. பட் பிரகாசமா இருக்கு போல. அது ஐஆர் கேமராலேயே ஒரு லென்ஸ் ஃபிளரை உருவாக்க தான் செஞ்சிருக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு வியர்டாக தான் இருக்கு. ஸோ டாப் டவுன் பொசிஷனில் ஏதோ ஒரு வீடை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நோட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் திடீர்னு ஆரஞ்சு கலரில் ஏதோ ஒரு சின்ன வெளிச்சம் தோன்றி மறையுது. ஐஆர் கேமரால அதுவும் இந்த மாதிரி கேமராஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை அதுவும் இவ்வளோ பிரைட்டாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு வெளிச்சத்தை அவங்களால கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அது மேபி ஹார்ட்வேர் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ கேமரால ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதை அன்ஐடென்டிஃபைட் பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ பொருளாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று கொடுக்கணும் போல தான் ரிலீஸ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுது. லைக் இது ஹார்ட்வேர் பிரச்சனை தான் இருக்கும் போல எனக்கு ஃபீல் ஆகுது. இதில் அதே மாதிரி ஒரு சிட்டிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு வெள்ளை கலர் வெளிச்சம் அப்படியே பறந்து போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அதிவேகத்தில் போகுது. ஹாட் அண்ட் கோல்டாக அந்த கேமரா என்ன மாதிரி நோட் பண்ணுதுங்கிறத இந்த ஃபுட்டேஜில் உங்களால் பார்க்க முடியும். லைக் இந்த இடத்துல ஒரு கார் நிற்குது பார்த்தீங்களா, அப்போ தான் வண்டியை ஓடிக்கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க போல. ஸோ அதனால் அதோடைய முன்பக்கம் இன்ஜின் சைடுங்கிறது ஹீட்டாக இருக்கு. ஹீட்டுங்கிற ஒரு விஷயம் பிளாக்காக தெரியுது. சில மனுஷங்களுமே உங்களை நோட் பண்ணி பார்க்கும்போது பிளாக் கலர் தெரிவாங்க. ஏன்னா மனுஷங்க அகைன் கொஞ்சம் ஹீட்டை வெளிப்படுத்தக்கூடிய தானே. பட் அதுவே சில இடங்கள் வெள்ளையாக தெரியுது. அது ஒன்று வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது கோல்டாக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கான்ட்ராஸ்ட்க்கு நடுவில் வெள்ளை கலரில் நகர்ற அந்த பொருள் கோல்டான பொருளா? கோல்டான ஒரு பொருள் பறக்குதா? ஒன்று அது ரிஃப்ளெக்டிங் கோட்டோட இருக்கணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தகரம் கூட சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங்காக தான் ஃபீல் ஆகும். இல்லைனா அது கோல்டாக இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் இந்த வீடியோஸில் இருக்கிறது ஐஆர் கேமராவில் வெள்ளையாக தான் தெரியுது. பாசிபிள் ரிஃப்ளெக்டிங் கோட்டோட இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஆர் கேமராலேயே ஏதோ ஒரு பொருள் கருப்பாக காட்டுது போது. ஸோ கருப்பாக இருந்தால் மேபி அது ஹீட்டாக தானே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அது ஆக்சுவலாக ஒரு மிசைல். அந்த ஐசிபிஎம் சொல்லுவாங்களா, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் மாதிரி ஏதோ ஒரு மிசைல் தான் இங்கே பறந்துட்டு இருக்கு. அந்த மிசைலுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த புகையுமே உங்களால் தெளிவாக நோட் பண்ண முடியுதுங்க. பார்த்தாலே தெரியுது அது ஒரு மிசைல் தான். ஸோ இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட ஃபுட்டேஜுமே யூஎஃப்எஸ் கூட சேர்த்து வச்சிருக்காங்க. நமக்கே அது பார்க்கும்போதே தெரியுது அதோடைய டிசைன் வச்சு அதோடைய வேகத்தை வச்சு நம்மளாலே அதை கணிக்க முடியுது மிசைல் தானே. பட் இதையுமே யூஎஃப்ஓ கேட்டகரிக்குள்ள தான் சேர்த்து வீடியோஸாக கொடுத்துருக்காங்க. மேபி அமெரிக்கன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க லான்ச் பண்ணாத ஒரு மிசைல் எப்படி இங்கே வந்துச்சுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அதை யூஎஃப்ஓ கன்சிடர் பண்ணிப்பாங்களோ என்னமோ. பட் நமக்கு அது மிசைலுங்கிறது தெளிவாக தெரியுது. அதே மாதிரி சில ட்ரோன்ஸையுமே அவங்க இந்த யூஎஃப்ஓ கேட்டகரிக்குள்ள தான் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போதே தெரியுது அது ஒரு நார்மலான ட்ரோன் தான். டக்குன்னு போய் லெஃப்ட் பேக்லாம் அடிக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மலான ட்ரோன் ஃபுட்டேஜை கூட அந்த பொருள் அவங்களுக்கு தெரியாத அந்த காரணத்தினால யூஎஃப்ஓன்னு சொல்லி கன்சிடர் பண்ணி தான் அது மொத்தமாக ஒரு பேட்சாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இது ஒரு தனி பேட்சாக வந்திருக்கு. இதை தாண்டி வாரத்துக்கு சில பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணப்படுமா. இப்போ வரைக்கும் மோர் லைக்ல ஒரு 20-30 வீடியோஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த வீடியோஸ் கடலுக்கு மேலே இந்த வெள்ளை கலர் புள்ளி அங்கேங்க ஓட்டுறமா தான் காமிக்கப்பட்டிருக்கே தவிர்த்து எதுவுமே தெளிவாக தெரியல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் ஆல்மோஸ்ட் லைக் கொடுக்கப்பட்டிருக்க அந்த 30ல் 15-20 வீடியோஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு புள்ளி அங்கேங்க நகர்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது தெளிவாக ஒரு உருவம் மாதிரியும் ஃபீல் ஆகல, இல்லைனா ஒரு தனி ஷிப் மாதிரியும் தெரியல, ஒரு யூஎஃப்ஓ மாதிரியும் ஃபீல் ஆகல, ஒரு புள்ளி போல தான் இருக்கு. அதனால அது என்னங்கிறத நம்மளால தெளிவாக கன்சிடரே பண்ண முடியல. பட் இதை தாண்டி சில ஆர்டிஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கேன். அதில் ஒன்று தான்
இந்த பிக்சர். இது ஆக்சுவலாக ஒரு ஆர்டிஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் லைக் 100லேருந்து 200 அடி மிகப்பெரிய ஒரு ஓவல் மெட்டாலிக் மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் கடந்து போனதை நாங்கள் நோட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி லோக்கல் சில பேர் ஒன்னாவே சேர்ந்த மாதிரி UFO சைட்டிங் ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ அதில் வரையப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது என்னங்கிறது நமக்கு தெரியல. அந்த லோக்கல் சொன்னதை வச்சு வரைஞ்சிருக்காங்களே தவிர்த்து இது உண்மையிலே அவங்க பார்த்தாங்களா இல்லை நிஜமாலே இப்படி ஒன்று கடந்து போச்சான்னு சொல்லி இப்போ வரைக்குமே எந்த ஒரு சாலிட் ப்ரூஃபுமே கிடையாது, சுத்தமாக கிடையாது. ஸோ இதை தாண்டிலும் மேபி நிறைய லோக்கல் சொல்லியிருக்க அந்த காரணத்தினால இது பாசிபிளி ஏதாவது ஒரு மிலிட்ரி எக்யூப்மெண்ட் டெஸ்டிங் ப்ரோக்ராமாக இருந்திருக்கலாம். அந்த சமயத்தில் புதுசாக வெப்பன்ஸை கண்டுபிடிச்சி பக்கத்து நாட்டில் எப்படி அழிக்கணும் தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. மேபி ஏதாவது ஒரு சீக்ரெட் மிலிட்ரி வெப்பன் டெலிவரிங் ட்ரோனா இது இருக்கலாம். அந்த சமயத்தில் வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு இது எல்லாமே புதுசு தாங்க. நம்மளுக்கு தான் இது எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகி இது அதுவாக தான் இருக்குங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறோம். பட் அந்த மக்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா அப்போ தான் அது ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எங்கேயுமே பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்துருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஏன்னா மிலிட்ரி ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப சீக்ரெட்டாக தான் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஒரு டெஸ்டிங் ப்ராஜெக்ட் தான் இவங்க பார்த்துருக்க மாதிரி தோணுது. ஸோ சில பேர் மட்டும் லோக்கல்ஸ் மட்டும் இதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்தினால அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இது அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், பட் பாசிபிளி ஒரு மிலிட்ரி டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்டாக அது இருக்க சான்சஸ் அதிகம். சரி, பூமிக்குள்ள தான் அந்த மாதிரி UFO கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு பார்த்தா அதை தாண்டி அப்போலோ மிஷன்ஸில் நிலவை தொடும்போதும் சில UFO பிக்சர்ஸுங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. UFOனா அகைன் ஏலியன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி சில வெளிச்சங்களை அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோனட்ஸ் நோட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பிக்சர் தான் இது. ஸோ ஒரு அப்போலோ மிஷன் அப்போ இந்த நிலவோட ஹாரைசானுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 3 வெளிச்சம் ஒன்றா இருக்கதான் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அஸ்ட்ரோனட்ஸும் டேரெக்டாக பார்த்துருக்காங்களாம், அந்த பிக்சராகவும் எடுத்திருக்காங்க. இது என்னங்கிறதுக்கான விளக்கம் இது வரைக்கும் எங்கேயுமே தெளிவாக சொல்லப்படலை. மோர் லைக்லி இந்த ஸ்பேஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காமா ரேஸ் காஸ்மிக் ரேஸ்லாம் இருக்க தான் செய்யும். அது இவங்களோட இந்த கேமரா லென்ஸையோ இல்லை அவங்களுடைய கருவெளியையோ பாதிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில் தான் மேபி இந்த ஒரு பிக்சர் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கணும். இதே மாதிரி சில பிக்சர்ஸும் இருக்க தான் செய்யுது, பட் அதுக்கான விளக்கம்ங்கிறது தெளிவாக கொடுக்கப்படல. எல்லாமே அன்ஐடென்டிஃபைடாக தான் இப்போ வரைக்குமே இருக்கு. பட் இதில் ரொம்ப சீரியஸான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சைடில் ரொம்ப தீவிரமாக ரெக்கார்ட் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. FBI மாதிரியான மிகப்பெரிய ஏஜென்சியுமே அந்த இன்வெஸ்டிகேஷனில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி தெரியாத பொருட்கள் இல்லைனா ஏலியன்ஸை பற்றி ரிசர்ச் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது அதை ப்ராஜெக்ட் ப்ளூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. அது கீழே நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நிறைய கதைகளுமே இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பட் நிறைய பேர் மைண்டில் எதுக்கு அமெரிக்கா மட்டும் ஏலியன் துரத்திட்டு வருதுங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கலாம். அமெரிக்காவை அது துரத்திட்டு போகல, அமெரிக்கன் சைடில் அப்போதைக்கு டெவலப்மெண்ட்டுங்கிறது அபரிவிதமாக இருந்துச்சு. அவங்க நிறைய அந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டை புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மக்களுக்கு அப்போ அது எல்லாமே புதுசுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை பற்றி அவங்களுக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. இப்படி அவங்க ஒரு விஷயத்தை பார்த்ததும் கிடையாது. அண்ட் மிலிட்ரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே டாப் சீக்ரெட்டாக தான் பண்ணுவாங்க. பல வித்தியாசமான விதவிதமான ஆயுதங்களை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அதில் சில பறக்கிற ஆயுதங்களை பார்த்து மக்கள் சாதாரணமாகவே இந்த பக்கம் அது ஏலியன் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். அண்ட் அமெரிக்கன் சைடில் நிறைய ரெக்கார்டிங்ஸும் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தவங்க எல்லாருமே ஒன்று போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பார்த்த அந்த ரெக்கார்டிங்ஸ் அந்த லாக் புக்லாம் அதிகமாக காணப்படும். டெக்னாலஜி வளர்ற அந்த சமயத்தில் ஈஸியாக அதை ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்காங்களே. டாப் சீக்ரெட்டான அந்த மிஷன்ஸை பார்த்து மக்களுக்கு தெளிவான புரிதல் இல்லாத அந்த காரணத்தினால தான் இந்த ஏலியன்ஸ் பற்றின விஷயங்கள் அமெரிக்கன் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதுவும் ஏரியா 51 பற்றி நிறைய கதையாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மையிலே ஒரு மிலிட்ரி டெஸ்டிங் ஜோன் தான். புதுசாக சீக்ரெட்டான அந்த வெப்பன்ஸ் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு பொருள் பறந்து வந்துச்சுனாலே மக்கள் அங்கே பாரு அங்கே ஏலியன் வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறது சாதாரண ஒரு விஷயம் தானே. அப்போ என்ன இதெல்லாம் பொய்யா, ஏலியன்ஸே கிடையாதா நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த எனக்கு பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, இந்த அண்டத்தில் நாம் மட்டும் கிடையாது, ஏலியன்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க இன்னும் நம்மளை கண்டுபிடிக்கல, நம்ம அவங்கள கண்டுபிடிக்காத மாதிரி ஏதோ ஒரு மூலையில் நம்மளை மாதிரி இன்னொரு உயிரினம் வாழ்ந்துட்டு இருக்கு. ஏலியன்ஸ்னால் நீங்கள் உடனே இந்த மாதிரி உலகத்தை அழிக்கக்கூடிய ஏலியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்காதீங்க. குட்டியாக ஒரு சின்ன மைக்ரோ பாக்டீரியா கூட ஏலியன் தான். பூமியை தாண்டி உயிர்கள் இருக்கிறத நான் நம்புகிறேன். ஆனால் இந்த வீடியோஸ்லாம் அதுக்கான ப்ரூஃபான்னு கேட்டிங்கன்னா அதை நல்லா சத்தியமாக அக்செப்ட் பண்ண முடியல. உங்களால் முடியுதா? This is Unsigned, signing off.